உலகத்தின் வெளிச்சம் அற்புத ஊழியங்கள் வழங்கும் அற்புத சுகமளிக்கும் நேரம். உலகத்தின் வெளிச்சம் அற்புத சுகமளிக்கும் ஊழியத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 44:18 படி, அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், காணாதபடிக்கு அவர்கள் கண்களும் உணராதபடிக்கு அவர்கள் இருதயமும் அடைபட்டிருக்கிறது என்கின்ற வசனத்தை தேவன் காட்டுகிறார். ஜாய் டிவியில் தொடர்ந்து பார்க்கிற ஜனங்கள் காதுகள் கேட்கும்படியாகவும் ஆவியின் காதுகள் திறக்கும்படியாகவும் கண்கள் காணும்படியாகவும் ஆவியின் கண்கள் காணும்படியாகவும் இருதயங்கள் உணரும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்தவர்களின் கண்கள் காணும்படியாகவும் காதுகள் தேவ வசனங்களை கேட்கும்படியாகவும் இருதயங்கள் இயேசுவை உணரும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவர் துணையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வேதத்தின் வசனங்களை கண்கள் காணும்படியாகவும் வசனங்கள் காதுகள் கேட்கும்படியாகவும் பூமியின் எல்லா ஜனங்களுடைய இருதயங்கள் வேதத்தை உணரும்படியாகவும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உலகத்தில் பிற ஜாதி ஜனங்களும் இயேசுவின் அற்புதங்களை காணும்படியாகவும் காதுகள் தேவ வசனத்தை கேட்கும்படியாகவும் திறக்கப்படட்டும். இருதயங்கள் இயேசுவை உணர்ந்து கொள்ளும்படியாகவும் பரிசுத்த தூதர்கள் செயல்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அவர்கள் வழிகளெல்லாம் அடைபட்டு கிடந்தன. வழிகளிலே பிசாசு பெரிய மதில் சுவரை கட்டி எழுப்பி அவர்களுடைய பாதைகளை அடைத்து போட்டான். அவர்கள் கடந்து போக முடியாதபடி அடைத்து வைத்திருக்கிறான் பலரை. இன்றும் நாம் வழி தெரியாமல், நமக்கு வழி எந்த பக்கம் செல்வது, எப்படி செல்வது என்பது அறியாமல் திணறிக் கொண்டிருக்கிறோம். எப்படி அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பாக தவித்து நின்றார்களோ, அப்படி இன்று கிறிஸ்தவத்தில் பலர் தவித்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வது, நான் எங்கே போவது ஒன்றும் தெரியவில்லை. 4 திசைகளிலும் அடைக்கப்பட்டு கிடக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். தவித்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து தேவன் கூறுகிறார், இன்று தேவன் உன்னை காண்கிறார், இன்று தேவன் உன்னை பார்க்கிறார். உன்னை இயேசு பார்த்து உனக்கு வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று சொன்ன தேவன். அவர் பரலோகத்திற்கு மட்டுமல்ல, நீ வாழ்வதற்கும் வழி அவர் காட்டுகிறார். அவர்தான் ஜீவன். அவருக்குள் ஜீவன் நிறைந்திருந்தது. அந்த ஜீவன் நமக்குள் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே தங்கியிருக்கிறார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் இருந்தது. அந்த மகிமை இப்போது என்மேல் தங்கியிருக்கிறது. என் மூலமாக உலகத்திற்கு ஜாய் டிவி மூலமாக பாய்கிறது. தேவனுடைய வெளிச்சம் பிரகாசிக்கிறது. தேவனுடைய வெளிச்சம் மின்னல் பாய்வது போல் பாய்கிற போது காரில் சூழ்ந்திருந்த அந்த பிரதேசங்கள் எல்லாம் வெளிச்சம் உண்டாகிறது. ஒருவரை பார்த்து கொள்ளும்படியான கண்கள் திறக்கப்படுகிறது. மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. மரண இருள் என்பது அதில் வாழ்ந்து வருகிற மக்களுக்குத்தான் தெரியும். அந்த மரண இருளில் இருக்கிற ஜனங்களை இயேசு இன்று விடுவிக்கிறார். இயேசுவின் வல்லமை இன்று விடுவிக்கிறது. இயேசுவின் வார்த்தை இன்று விடுவிக்கிறது. ஆம், அவருடைய வார்த்தை ஜீவனும் சத்தியவுமாயிருக்கிறது. விடுதலை அடிக்கக்கூடிய வார்த்தையாய் இருக்கிறது. சங்கிலிகளை முறித்து போடுகிற வார்த்தையாய் இருக்கிறது.
கட்டுகளை அறுத்து போடுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையை நாம் கேட்கிற போது நம்மில் இருக்கிற கட்டுகளை யார் வந்து அறுப்பார் அவிழ்ப்பார் என்று தவிர்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிறு குழந்தை கூட நம்மிடம் வந்து அந்த கட்டுகளை அறுத்து விட்டால் தான், அவிழ்த்து விட்டால் தான் நாம் விடுதலை அடைவோம். இப்படி கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பல மக்களை இன்று இயேசு பார்க்கிறார். உங்களுடைய கட்டுகளை எல்லாம் தேவன் இன்று அறுத்து போடுகிறார். அது எப்படிப்பட்ட கட்டு என்றால், சிம்சோன் மேல் கட்டப்பட்ட பெரிய கட்டு, அவன் மேல் வல்லமை வந்து இறங்கிய போது அந்த கட்டுகள் தெரித்து நெருப்புப்பட்ட சணல் போல் அருந்து போனது போல உங்கள் மேல் இருக்கிற இந்த கட்டு, மந்திர கட்டு, மாய கட்டு, தரித்திர கட்டு, நோயை கொண்டு வருகிற கட்டு எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்போதே அறுத்து போடுகிறேன். தேவனுடைய அக்கினி இறங்கட்டும். நூலாய் இருந்தால் அக்கினி வந்து இறங்கும், கயிறாய் இருந்தால் அக்கினி வந்து இறங்கி அறுத்து போடும். ஆனால் மாய சங்கிலியாய் இருந்தால், மந்திர சங்கிலியால் கட்டப்பட்டு கிடந்தால், நாம் எதெல்லாம் கட்டப்பட்டு கிடக்கிறோம் என்பதே நமக்கு தெரியாது. கயிறால் கட்டப்பட்டு கிடக்கிறோமா, மந்திரத்தால் கட்டப்பட்டு கிடக்கிறோமா, மந்திரிச்சுட்டமா, கோழிமாய் திரிகிறாயே என்று சொல்வார்கள். அப்படி நாம் எந்த கட்டுகள், என்ன கட்டுகள் இருக்கிறோம் என்றும் எதனால் கட்டப்பட்டிருக்கும் நமக்கு தெரியாது. சிலர் கயிறுகளால் கட்டப்படுகிறார்கள், மந்திர கயிறுகளால், சிலர் சங்கிலிகளால் கட்டப்படுகிறார்கள், கால்களிலால். சங்கிலி கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இப்போதே கலண்டு விழுகிறது, இப்போதே கலண்டு விழுகிறது, கலண்டு விழுகிறது, கலண்டு விழுகிறது. இந்த கட்டுகள் எல்லாம் இக்கட்டு என்று சொல்லப்பட்டிருக்கும். இக்கட்டு என்றால் வேதனை, வேதனை என்றால் இருதயத்தில் நிறைந்திருக்கும், ஆத்மாவில் நிறைந்திருக்கும், ஆவியில் நிறைந்திருக்கும். நம் முகத்தில் அது ஒரு புன்னகை வராது, வேதனையை சுமந்து கொண்டே திரிவோம். அந்த இக்கட்டு இப்போது ஆத்மாவில் உள்ள கட்டுகள், இக்கட்டுகள் அறுந்து போகப்படுகிறது, வேதனையின் கட்டுகள் அறுத்து போகப்படுகிறது. தேவ ஆவியானவர் இப்போதே ஒரு வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கி இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் முது வல்லமை இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். தேவதூதர்கள் இறங்கி கிரியை செய்வார்களாக, தேவதூதர்கள் வந்து கிரியை செய்வார்களாக, அற்புதம் செய்வார்களாக. செய்வினை என்பதை பலருக்காக கேள்விப்பட்டிருப்போம், பலர் அதை அனுபவப்பட்டிருப்போம். எப்படி அதை செய்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் ஏவியோடப்பட்டிருக்கும், வந்து தங்கியிருக்கும். பிசாசு பிடித்து இருக்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். பிசாசு பிடித்து இருக்கிறது என்று அது இயல்பானது. ஆனால் அனுப்பப்பட்ட ஏவுதலின் ஆவி வந்து பிடித்து நம்மோடு இருந்து, நமக்குள் இருந்து, நம்முடைய வழிகளை எல்லாம் கெடுத்து, நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து, குடும்பத்தை கெடுத்து, சமாதானத்தை கெடுத்து, சந்தோஷத்தை கெடுத்து, எல்லாவற்றையும் கெடுத்து கொண்டு நம்மை அழிவை நோக்கி கொண்டு செல்வதற்காக நமக்குள் இருந்து கொண்டு நம்மை கெடுத்து கொண்டு இருக்கும். அந்த செய்வினைகள் எப்படி செய்கிறார்கள் என்பது பலருக்கு தெரியாது. இப்போ ஒரு உதாரணமாக சொல்வதென்றால், ரோமர் ராஜ்யத்தில் ஒரு ஆயுள் தண்டனை குற்றவாளியை, ஆயுள் தண்டனையில் அங்கே கொடுப்பதில்லை, மரண தண்டனை தான், அவர்கள் தூக்கில் ஏற்று கொடுப்பதில்லை. தண்டனைகளில் இது ஒரு தண்டனை. தண்டனை பெற்ற மனிதன் மீது செத்துப்போன ஒரு பிணம், புழு வண்டுகள் எல்லாம் நிறைந்திருக்கிற அந்த செத்துப்போன பிணத்தை உயிரோடு இருக்கிற இந்த மனிதன் மீது வைத்து கைகளில் கட்டி விடுவார்கள், கால்களில் கட்டி விடுவார்கள், இடுப்பை சுற்றி கட்டி விடுவார்கள். அவன் எங்கே போனாலும் அந்த செத்த பிணத்தை தூக்கி செல்ல வேண்டும். செத்த பிணத்துக்குள் இருக்கிற அந்த பூச்சி, புழு, வண்டு எல்லாம் உயிரோடு இருக்கிற இந்த மனிதனை அவனுக்குள் பாய்ந்து அவனை சித்திரவதை செய்து கொள்ளும். இதுதான் ரோம ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை. இந்த தண்டனையை போலதான் நாம் செய்கிற எல்லா பிரயாசங்களினாலும் பலருக்கு பொறாமை உண்டாகும். நாம் அவர்களுக்கு எந்தவித கெடுதலும் செய்திருக்க மாட்டோம், அவர்களை நாம் பார்த்திருக்க கூட மாட்டோம். ஆனால் அவர்கள் நாம் பார்க்காமலே நம் மீது ஒரு பொறாமையின் ஆவி கொண்டு, அந்த பொறாமையின் ஆவி இவன் வளர்கிறானே, வாழ்கிறானே, ஓடுகிறானே என்பதாக அறிந்து கொண்டு அந்த ஓட்டத்தை முடக்குவதற்காக அவன் ஒரு மந்திரவாதியிடம் போய் இவனுக்கு விரோதமாக வை என்று சொல்லி அனுப்பிவிடுவார். அது ஏதோ நம்ம சுடுகாட்டில் இருக்கிற ஆவியின் மலர் சொல்லுவாங்க, ஆனால் சுடுகாட்டின் உள்ள ஆவி அல்ல. பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று பேதுருவை குறித்து ஆண்டவர் சொன்னார். உன்மேல் இந்த சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று. ஆனால் அந்த பாதாளத்தின் வாசல்கள் என்றால் என்ன? பாதாளத்தில் அடைந்து கிடக்கின்ற கோடிக்கணக்கான பிசாசுகள், ஊனமுற்ற பிசாசுகள், கண் தெரியாத பிசாசுகள், நோயாளிகளா எங்கெங்கே எப்படி இருக்காங்களோ அது எல்லாம் அந்த பாதாளத்தில் ஆவியில் குடியிருக்கும்.
அந்த பாதாளத்திலிருந்து ஒரு மந்திரவாதி ஒருவனை வா என்று சொன்னால் இந்த பிசாசுகள் ஓண்டி அடித்து ஒரு 1000 வரும். ஒருவனை கூப்பிட்டு 1000 வரும். உதாரணமாக நம்முடைய ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களை பார்க்கிறோம், பள்ளிக்கூடத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு வகுப்பறையில் ஆசிரியர் இல்லை என்றால் மாணவர்கள் பேச ஆரம்பிச்சுடுவார்கள். பேச ஆரம்பிப்பது பெரிய சத்தமாகிவிடும். பத்தமாகிவிட்டோன்னே தலைமை ஆசிரியர் அங்கிருந்து வந்து யாராவது அப்படின்னு கேட்டால் கப்சி பின்னால் அடங்கிடுவோம். ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டான், அடுத்தவனை காட்டியும் கொடுக்க மாட்டான். ஆனால் வந்த ஆசிரியர் வந்து டேய் சுரேஷ் வெளியே வா அப்படி சொன்ன உடனே, பேரை சொல்லி சொன்ன உடனே அவன் வெளியே வந்துடுவான். ஏய் ரமேஷ் வெளியே வா வந்து அவன் வெளியே வந்துடுவான். மகேஷ் வெளியே வா வந்துடுவான். இப்படி அந்தந்த பெயரை சொல்லி அழைக்கும் போது தான் அந்தந்த மனிதன் வருவது போல இந்த பிசாசுகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த எல்லா பிசாசுகளும் அந்த அறையில் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஒருவனை கூப்பிட்டால் 1000 பிசாசுகள் வரும். அந்த பிசாசுகளுக்கு அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்து நீ இவனை போய் தாக்கு, அவனுக்கு சர்வ நாசம் கொடு, அவனை அழித்து போடு, அவன் ஜீவனை அழித்து போடு என்று சொல்வார். ஆனால் ஜீவனை அழிப்பதற்கு முடியாது. ஆகவே சரீரத்தில் நோய்களையும் பிணிகளையும் வேதனைகளையும் வருத்தங்களையும் கொடுத்து அவனை செயல்பட விடாமல் முடக்கி போட்டு விடுகிறது. இப்படி கட்டப்பட்டு கிடக்கிற ஒரு மனிதனை யாரேனும் ஒரு சிறு பிள்ளைகள் வந்து இவன் கட்டப்பட்டு கிடக்கிறான், பேயால் பிடிக்கப்பட்டு கிடக்கிறான் என்று தெரிந்து அதை அவிழ்த்தால் தான் அந்த கட்டப்பட்டிருக்க மனிதன் கட்டவிழ்க்கப்படுவான். இன்று நம்மில் பலர் பிசாசு பிடித்து இருந்த அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு பிடித்து இருக்கப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி இல்லை, முயற்சியில் வெற்றி இல்லை, எல்லாம் தோல்வி தோல்வி தோல்வி, நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இப்படியாக வெளியே மற்றவர்கள் சொல்ல முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். சபைக்கு செல்கிறோம், ஆராதனையில் கலந்து கொள்கிறோம், எல்லாம் சென்று விட்டு வந்தாலும் அது அப்படியே இருக்கிறது. ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஏற்படுகிற பிரச்சனைகளை, நோயால் பாதிக்கப்பட்டவரை ஆபரேஷன் பண்ணி தான் சில குணமாக்க வேண்டும் என்பதும், இப்படி கட்டப்பட்ட மக்களையும் இப்படி ஒரு சில யார் எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும் என்று சொல்ல முடிவதில்லை. தெரிந்தில்லானதும் பல செய்வ முன் வருவதில்லை. ஏனெனில் அது விலை கொடுத்து வம்ப வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. சொந்த காத்திலே சூனியம் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதனால வாங்க ஜெபிங்க போங்க அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் பாரப்பட்ட சில பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பாரமாக ஜெபிக்கிறார்கள், அவர்கள் பெரிய கூட்டத்தில் ஜெபிக்கிறார்கள், கூட்டத்தில் அற்புதம் நடக்கிறது. ஆனால் தனிப்பட்ட முறையில் ஜெபிப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை. முன் வந்தாலும் அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை, இவர்களுக்கு நேரம் இருந்தாலும் அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை. ஒரு பிசாசுக்கு ஒரு வேலையை கொடுத்தால் எப்படி நம் ஒரு வீட்டுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடும்போது 11 மாதம் இப்படி போடுவோம், அதே போலதான் செய்வினை பிசாசுகளை ஏவி விடுகிறவர்களுக்கு கூட அந்த வருடங்கள் 7 வருடம் 14 வருடம் இப்படி ஒரு நிர்ணயித்து இந்த காரியத்தை நீ 7 வருடம் இருந்து செய்ய வேண்டும், 14 வருடம் செய்ய வேண்டும் என்று அந்த செய்வினை ஆவிகளுக்கு கட்டளை கொடுக்கப்படுவது. அந்த கட்டளை கொடுக்கும்போது அது 14 வருஷம் தங்கிக்கிறோம். எப்படி அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வீட்டில் குடியிருந்துட்டே இருப்போம். அப்போ அந்த பிசாசுகளும் அந்த டைம் முடிந்தால் கூட அவனை விட்டு வெளியே போகாது. ஏனெனில் நான் ஒரு வீட்டில் தங்கியிருக்கிறேன், ஏன் நான் வெளியே போக வேண்டும் அப்படின்னு அந்த பிசாசுகள் நினைக்கும், இந்த மனிதர்கள் நினைப்பதை போலவே. அதனால் தான் இயேசுகிட்டே சொன்னான், காலம் வரும் முன்பே எங்களை துரத்த வந்தீரோ, எங்களுடைய நேரம் வரும் முன்னே ஏன் எங்களை துரத்த வந்தீர் என்று அவரிடம் எங்களை ஒழிக்க வந்தீரோ என்று கேட்கிறது பிசாசுகள். எல்லாருக்கும் ஒரு காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு, சேர்க்க ஒரு காலம் உண்டு, சேர்த்ததை சிதைக்க ஒரு காலம் உண்டு. இப்படி ஒவ்வொரு அந்த காலம், அதைத்தான் இயேசு சொன்னார், இடரல் வராமல் இராது, ஆனால் யாரால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ கேடு என்று சொன்னார். இடரல் வராமல் இராது, நம்ம வாழ்க்கையில் போகிறோம், ஆனால் செயற்கையாக நமக்கு நடந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு கட்டையை விட்டு தடுக்கி வச்சால் அதுதான் யாரால் இடரல் வந்ததோ அவனுக்கு, இவன் தடுக்கி கீழே விடுறான், தாரா கீழே வந்தால் பெரிய தெரியாது, கதறிக்கும் போது யாரால் இடரல் வந்ததோ அவனுக்கு ஐயோ கேடு என்று இயேசு சொல்கிறார். இப்போதே இந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள், நோயின் பிடியில் இருக்கிறவர்களை இயேசு விடுவிக்கும்படியாக வந்திருக்கிறார். ஒவ்வொருடைய கட்டுகளையும், ஒவ்வொருடைய மந்திர கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். மரணக்கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார், மரணக்கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார், மரணக்கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார். கால்களில் உள்ள கட்டுகளை அறுத்து கொண்டிருக்கிறார்,
கால்களில் உள்ள சங்கிலிகளை அறுத்து கொண்டிருக்கிறார். காலில் சங்கிலிகளை உடைத்து கொண்டிருக்கிறார். விலங்குகளை முறித்து கொண்டிருக்கிறார். விலங்குகளை முறித்து கொண்டிருக்கிறார். அக்கு சலக்கு சல ஹப்துஹா சுலைக்கரு பக்கத்தில் இகம்தும். தேவ ஆவியானவரே, இப்போதே உம்முடைய மக்களை சந்திப்பீராக. உம்முடைய மக்களை சந்திப்பீராக. உம்முடைய மக்களை சந்திப்பீராக. ஒரு விடுதலை வாழ்வு உண்டாகட்டும். கட்டப்பட்ட மக்கள் கட்டவிழ்க்கப்படட்டும். கட்டவிழ்க்கப்படட்டும். கட்டவிழ்த்து அவர்கள் கன்றுக்குட்டியை போல எழும்பி ஓடும்படியாக செய்யும். தேவ ஆவியானவரை மாறும். அஸ்லாத்ரிஸ் கவேத்தியம் சம்த பெகும் தெரிகும் தகத்தலா புகாபுர ஹிம்பித்து பகும் புகபகம் தகம் உக்கரு பகத்திலி வருஷத்தொரு வருஷத்துக்குரு வருஷம் ஒரு குஷபுரு கசப்துரை பகும். யோவான் 7:37 37 முதல் 30 இறுதியான் பெருநாளிலே இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் அவன் என்னிடம் வரக்கடவன். என்னிடம் விசுவாசம் கொள்கிறவன் பருகட்டும். மறை நூல் கூறுவது போல அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஆறு போல பொங்கி பாயும் என்று சொல்கிறார். அந்த ஜீவ தண்ணீருள்ள நதிகள் இப்போது ஆறு போல என்னிடமிருந்து பொங்கி பாய்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய முடக்குவாத கட்டுகளை இயேசு அறுத்து விடுகிறார். தேவன் அறுத்து விடுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அறுத்து விடுகிறார். முடக்குவாத கால்கள் முடங்கி போயிருக்கிற அந்த முடக்குவாத கால்கள் இப்போதே நேராகிறது. அந்த நதி, சுகமளிக்கும் நதி புறப்பட்டு வருகிறது. காய்ச்சல் என்று சொல்கிறோம், அது நோய் என்று நினைக்கிறோம். ஆனால் காய்ச்சல் ஒரு ஆவி. மார்க் 1:30 படி இயேசு பேதுருவின் மாமியாரின் வீட்டுக்கு செல்கிறார். அங்கே பேதுரு மாமியார் உடல் சரியில்லாமல் படுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை வாசிப்போமா? உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை விட்டு புறப்பட்டு யாக்கோபோடும் யோவானோடும் கூட சீமோன், அந்திரேயா என்பவர்களுடைய வீட்டில் பிரவேசித்தார்கள். அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். இயேசு கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கிவிட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இயேசு கையை தொட்டவுடன் ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்போது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். இயேசு தொட்டவுடன் ஜுரம் நீங்கிற்று என்று சொன்னால் அது ஒரு ஆவி அல்லவா? காய்ச்சல் என்பது ஒரு ஆவி. அந்த வசனத்தை கொண்டு நாம் எப்படி காய்ச்சல் கிடைக்கிறவர்களை நம்ம பார்க்கும்போது மார்க் 1:31 படி இயேசு உன் காய்ச்சலில் கிடக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இயேசு உன் அருகில் வந்து உன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். இப்போது தூக்கிவிட்டார். காய்ச்சல் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. ஜுரத்தால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் கிடக்கிறவர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், இயேசு உன் அருகில் வந்து உன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். காய்ச்சல் உன்னை விட்டு நீங்கி போயிற்று. இப்போதே படுக்கையில் கிடக்கிற நீ எழுந்து உன் படுக்கையை அப்புறப்படுத்திவிட்டு எழுந்து போய் நடமாடு, துள்ளி குதித்து தேவனை ஸ்தோத்தரித்து பாடு. பேதுருவின் மாமியாரை குணமாக்கியது போல இன்று இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய சரீரத்தில் இருக்கிற காய்ச்சல்கள், பிசாசினால் வந்த எரிச்சல்கள், பிசாசினால் வந்த நோய் நொடிகள் இப்போதே அவர்களை தொட்டு குணமாக்குகிறது. ஒரு அற்புதம் நடைபெறுகிறது. என் கைகளிலிருந்து தேவனுடைய வல்லமை பாய்கிறது. இயேசுவின் கைகள் உலகத்தின் எல்லை வரை போய் தொடும், எல்லை ஏற்படுத்தும். அன்று பேதுருவின் மாமியாரை தொட்டு தூக்கிய அதே கரம் இப்போதே உன்னை தொட்டு தூக்குகிறது. நீ சுகமானாய். ஏதோ காய்ச்சலில் படுத்துக் கொண்டிருக்கிற நீ சுகமானாய். படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிற நீ சுகமானாய். எலும்பு இந்த நதியை போல ஒரு செழிப்பின் நதி உண்டு. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். தேவனாகிய கர்த்தரின் தோட்டத்துக்கு தண்ணி பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று.
முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். இரண்டாம் ஆற்றுக்கு அவிலா தேசம் முழுவதும் சுற்றி ஓடும், அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது, அவ்விடத்திலே பித்தலோகம் கோமேதகம் கல்லும் உண்டு. இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர், அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். மூன்றாம் ஆற்றுக்கு இதக்கோல் என்று பெயர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். நாலாம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பெயர், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைப்பித்து கொண்டு வந்து அதிலே அமர்த்தினார். அந்த நதி ஏதேன் தோட்டத்தில் போடப்பட்ட ஒரு நதி, இதே இயேசுவிடமிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு நதியைப் போலதான். யோவான் 7:37 முதல் 38 வரை பாருங்கள். ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளைப் போலவே இது செழிப்பின் நதி, செல்வ நதி, ஆசீர்வாதத்தின் நதி, ஆரோக்கியத்தின் நதி, சுகத்தின் நதி, ஒப்பில்லாத தேவனுடைய வல்லமையை சுமந்து கொண்டு வருகிற நதி இப்போது 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 இந்த டிவியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மீது பாய்கிறது. ஆறுகள் அடைப்பட்டிருந்த ஊற்றுகள் எல்லாம் திறக்கப்படுகிறது. அடைப்பட்டிருந்த ஊற்றுகளை எல்லாம் இயேசு இப்போது திறந்து விடுகிறார். அடைப்பட்டிருந்த ஊற்றுகளை இப்போதே துத்து விடுகிறார். இது மூடப்பட்டிருந்த கிணறுகளை இயேசு இப்போது திறந்து விடுகிறார். உன் ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. உன் ஊற்றுக்கண்கள் எல்லாம் இப்போது திறக்கப்படுகிறது. உன்னுடைய ஊற்றுக்கண்கள் எல்லாம் ஒரு பெரிய நதியை போல ஓடுகிறது. பெரிய நதியை போல ஓடுகிறது. அந்த நதி போகும் இடமெல்லாம் பூமி பொன் விளையும். நீ போகிற வழியெல்லாம் இனி பூமி பொன் விளையும். தங்க நகைகள் குவிந்து கிடக்கும். வைர நகைகள் உன்னுடைய ஆற்றின் கரையில் பறந்து கிடக்கும். உன்னுடைய நிலம் வைரம் விளைகின்ற பூமி. இப்போது அந்த நதியை இயேசு கட்டவிழ்க்கிறார். செல்வத்தின் நதியை கட்டவிழ்க்கிறார். செழிப்பின் நதியை கட்டவிழ்க்கிறார். பிசாசு எத்தனை ஆண்டுகளாக அடக்கி வைத்திருந்த முடக்கி வைத்திருந்த எல்லா ஊற்றுக்கண்களையும் இப்போதே திறந்து விடுகிறார். தேவ ஆவியானவரே, இப்போதே அவர்கள் விழுந்து கிடக்கிற பிசினஸில் இருந்து நீர் அவர்களை தூக்கி விடுவீராக. அப்பா முடங்கி கிடக்கிற அவர்களுடைய முடக்கத்தை நீர் எழுப்பி விடுவீராக. ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும். செழிப்பின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்படட்டும். பணமழை பொழியட்டும். செய்வதெல்லாம் வாய்க்கட்டும். அருக்கோத்திசியம் தேகோஹா. தேவ ஆவியானவரே, இப்போது இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களை நீ சந்தியும் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற மக்களை சந்தியும் அப்பா. சந்தியும் ஆண்டவரே. எவ்வளவோ வேதனையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீர் எழுப்பிவிடும் ஆண்டவரே. வியாபாரத்தில் நொடிந்து போய் கிடக்கிறார்களே, அவர்களை எழுப்பிவிடும் ஆண்டவரே. நீ இருக்கிற இடம் என்னுடைய பூமி என்று பிடித்துக் கொண்டிருக்காதே. எந்த இடத்தை விட்டு வெளியே போ. உன்னை பிடித்த பிசாசுகள் உன்னை விட்டு வெளியிடுது. நிலத்தின் மீதும் அதிகாரம் உள்ள பிசாசுகளை இயேசுவின் நாமத்தில் முறித்து போடுகிறேன். தேவ ஆவியானவரே, உம்முடைய வல்லமை இப்போதே இறங்கட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற கட்டுகள் முறிந்து போகட்டும். எல்லா தாறுமாறுகள் விலகி போகட்டும். எல்லா ஒழுங்கும் சீரும் சிறப்புமாக செயல்படட்டும். ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பல்கி பெருகும்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்ற உங்கள் தேவனாய் கர்த்தர் நீங்கள் இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு பல்கி பெருகும்படியாகவே தான் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் குறைந்து போவதில்லை, நிறைந்து பெருகி பொங்கி பாய்வீர்கள். உங்களை சுற்றிலும் உங்கள் குடும்பத்தில் காணாமல் போன அந்த பிரிவினைகள் விலகி போகிறது. அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக.
இருப்பார்களாக என்ற வசனத்தின்படியே குடும்பத்தில் இனி அனைவரும் ஒன்றாய் இருப்பார்களாக, ஒரு மனதோடு இருப்பாக, ஒரே ஆவியோடு இருப்பாராக, ஒரே சிந்தனையோடு இருப்பாக, ஒரே சிந்தனையோடு இருந்து இது கிறிஸ்துவின் குடும்பம், கிறிஸ்து கட்டி எழுப்பிய குடும்பம், இயேசு கட்டி எழுப்பிய குடும்பம் என்பமாக சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் ஆராதனைக்கு செல்லும்படியாகும், ஆராதனையில் தேவனை தரிசிக்கும்படியாகும் அவருடைய கண்கள் திறக்கப்படட்டும், அவருடைய ஆவி திறக்கப்படட்டும். தேவ ஆவியானவரை நீர் கொடுத்த அந்த வசனத்தைக்காக நன்றி, கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொருவர் மீது நீ தொட்டு அவர்களை ஆசீர்வதித்து படுக்கையில் இருப்பவர்களை எழுப்பி அனுப்பும், நோயில் இருப்பவர்களை வீடு எழுப்பிவிடும், ஆனால் தரித்திரத்தில் இருப்பவர்களை மாற்றி செல்வத்தாலும் செழிப்பினாலும் நிரப்பும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சுவிசேஷகர் எஸ். சேசுராஜ், உலகத்தின் வெளிச்சம் அற்புத சுகமளிக்கும் ஊழியங்கள், எண் 14, இரட்டை பிள்ளையார் கோயில் தெரு, விஜயநகர், விளச்சேரி, சென்னை 600042. செல்போன் எண்கள் 9442354115 மற்றும் 6385113095. இமெயில் விலாசம் உலகத்தின் வெளிச்சம் @gmail.com. சேசுராஜ் எஸ் 415 @gmail.com.